அனைவருக்கும் மக்களே, லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இமயமலை ஆறுகள் பார்த்தோம். இப்போ தீபகற்ப ஆறுகள் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்தியாவில ஆறுகள் இரண்டு வகையா பிரிக்கிறோம். ஒன்னு இமயமலை ஆறுகள், இன்னொன்னு தீபகற்ப ஆறுகள். லாஸ்ட் கிளாஸ்ல இமயமலை ஆறுகள் பார்த்துட்டோம். இப்போ தீபகற்ப ஆறுகள் பார்க்க போறோம். தீபகற்ப ஆறுகளை இரண்டு வகையா பிரிக்கிறோம். ஓகேங்களா? எப்படி அது பாயும் திசையை பொறுத்து இரண்டு வகையா பிரிக்கிறோம். ஒன்னு கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள், கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் ஒண்ணு, இன்னொன்னு மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். ஓகேங்களா? கிழக்கு நோக்கி பாய்மார்கள், மேற்கு நோக்கி பாய்மார்கள் அப்படின்னு மேற்கு நோக்கி பாய்மார்கள். ஓகேங்களா? அப்படின்னு இரண்டு வகையா பிரிக்கிறோம் தீபகற்ப ஆறுகளை. இதுல இது இப்படி கிழக்கு நோக்கி மேற்கு நோக்கி கேட்டீங்கன்னா, இப்ப இந்தியா வச்சுக்கோங்க. தீபகற்ப ஆறுகள்னா தென்னிந்தியா மட்டும் வச்சுக்கோங்களா, அழகா வராது. ஓகேங்களா? இப்ப இந்தியா பிறகுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து அருணாச்சல் பிரதேசம் இருந்ததுலாம் இந்தியா பிறகுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப இந்தியா பிறகுனா இந்த தமிழ்நாடு. இப்போ கிழக்கு நோக்கி பாய்மார்கள்னா வங்காள விரிகுடா கலக்குதுல, இப்ப இங்க இருந்து வங்காள விரிகுடா அப்படி கலக்குது. இப்ப வங்காள விரிகுடா கலக்கிற ஆறுகள்லாம் கிழக்கு நோக்கி பாய்மார்கள்னும், மேற்கு நோக்கி பாய்மார்கள்னா அரபிக்கடல்ல கலக்கிறது மேற்கு நோக்கி பாய்மார்கள்னு சொல்றோம். ஓகேங்களா? கிழக்கு நோக்கி பாய்மார்கள் வங்காள விரிகுடால பாயுது, மேற்கு நோக்கி பாய்மார்கள்னா அரபிக்கடல்ல பாயுது. இதான் நம்ம அதோட பாயும் திசையை வச்சு கூறுறோம். ஓகேங்களா? இப்போ கிழக்கு நோக்கி பாய்மார்கள் என்னன்னு பார்ப்போம். கிழக்கு நோக்கி பாய்மார்கள் என்னென்ன? கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் முக்கியமான ஆறுகள் கேட்டீங்கன்னா மகாநதி, கிருஷ்ணா, கோதாவரி, காவிரி. ஓகேங்க, இதெல்லாம் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் முக்கியமான ஆறுகள். மேற்கு நோக்கி பாயறதுல நர்மதை மற்றும் தபதி முக்கியமான ஆறுகள். ஓகேங்களா? அப்ப கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், மகாநதி. அவ மகாநதி பார்ப்போம். மகாநதி பத்தி பார்ப்போம். மகாநதி நம்ம ஒவ்வொரு என்ன பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எங்க இருந்து உருவாகுது, அதுக்கடுத்து அதோட நீளம், அதோட பரப்பளவு கொடுத்திருந்தா பரப்பளவு, லாஸ்டா அதோட துணையா இருக்கு. ஓகேங்களா? இப்ப அதோட வேறு பேரு கொடுத்தா வேறு பேரு பார்ப்போம். இப்ப மகாநதியோட உருவாகுது எங்க இருந்து உருவாகிறதுன்னு கேட்டீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தோட ராய்ப்பூர் அப்படிங்கிற மாவட்டம். ஓகேங்களா? ராய்ப்பூர் மாவட்டத்துல, சத்தீஸ்கர்ல ராய்ப்பூர் மாவட்டத்துல எங்க உருவாகுது, சிகா அப்படிங்கிற இடத்துல உருவாகுது. சிகா அப்படிங்கிற இடத்திற்கு சிகாங்கிற இடத்திற்கு அருகில் உருவாகிறது. சிகாங்கிற இடத்துக்கு அருகில் உருவாகிறது. எந்த இடத்துல உருவாகிட்ட சிகா அப்படிங்கிற இடத்துல உருவாகுதுன்னு சொன்னோம். எத்தனை இதோட நீளம் கேட்டீங்கன்னா 451 கிலோமீட்டர். 451 கிலோமீட்டர் நீளம் உடையது. உருவாகிறது எங்க, சிகாவுல. அதோட நீளம் 451 கிலோமீட்டர். லாஸ்டா இதோட பரப்பளவு கொடுக்கல, இதோட துணையாறுகள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதோட துணையாறுகள் என்னென்ன, சீனாத்து, சித்ரட்லா, அதுக்கடுத்து சந்தூர், சித்ரட்லா, சந்தூர், அதுக்கு அடுத்தது டெலன், நன் மற்றும் தெங்குட்டி. ஓகேங்களா? என்னென்ன சீனாத், சித்ரட்லா, சந்தூர், டெலன், நன் மற்றும் தெங்குட்டி. ஓகேங்களா? இதோட துணையார்கள். மகாநதி பார்க்கிறோம். மகாநதியில் மொத்தம் மூணு முக்கியமான பாயிண்ட்கள் உருவாகிறது, நீளம், அதோட துணையார்கள். மறக்காம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கீங்க. இப்போ அடுத்தது பார்க்க போறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் மகாநதி பார்த்தாச்சா, மகாநதியோட முக்கியமான பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் கோதாவரி பார்ப்போம். கோதாவரி ஓகேங்களா? கோதாவரி ஓகேங்களா? கோதாவரி இப்போ கோதாவரியோட முக்கியமான பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், இதோட உருவாக்கம். எங்க இருந்து உருவாகிறது, மகாராஷ்டிரா மாநிலம். மகாராஷ்டிரா மாநிலத்துல நாசிக் அப்படிங்கிற மாவட்டம். ஓகேங்களா? என்ன மாவட்டம், நாசிக். மகாராஷ்டிரா மாநிலத்துல நாசிக்ங்கிற மாவட்டத்துல மேற்கு தொடர்ச்சி மலை உருவாகுது. எங்க, மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலையில உருவாகிறது. ஓகேங்களா? மேற்கு தொடர்ச்சி மலையில உருவாகிறது. உருவாக்கம். இதோட பரப்பு, இதோட நீளம் எவ்வளவு, நீளம் 1465 கிலோமீட்டர். மிக நீளமான தென்னிந்திய நதி. 65 கிலோமீட்டர் மிக நீளமான தென்னிந்திய நதி. ஓகேங்களா? இதோட நீளம் எவ்வளவு, 1465 கிலோமீட்டர். மிக நீளமான தென்னிந்திய நதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது அதுக்கு அடுத்த தீபகற்ப ஆறுகளே மிக நீளமான கோதாவரி தான்.
நெக்ஸ்ட் இதோட பரப்பளவு 3.13 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஓகேங்களா, 3.1 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உடையது. பரப்பளவு கொடுத்தாங்க, பரப்பளவு உடையது. நெக்ஸ்ட் இதோட துணையாளர்கள் பார்க்கலாமா? இதோட துணையாளர்கள் என்னென்ன? பூர்ணா, பிரணிதா, பெண்கங்கா, பூர்ணா, பிரணிதா. அடுத்தது என்ன? பெண்கங்கா, தால், அடுத்து இந்திராவதி, லாஸ்டா சாலாமி. இதான் இதோட துணையாளர்கள் பார்த்தாச்சா? இப்போ ஸ்கிரீன்ஷாட் வச்சுங்க. நெக்ஸ்ட் இதுக்கு வேறு பேர்கள் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, மறக்காம ஸ்கிரீன்ஷாட் வச்சிருங்க. நெக்ஸ்ட் இதோட வேறு பேர்கள் என்னென்ன? விருத்த கங்கா, விருத்த கங்கா கொடுத்துருப்பாங்க. பெண் கங்கான்னு சில பேர் கொடுக்குறாங்க, பட் இதோட வேறு பேர் விருத்த கங்கா. ஓகேங்களா, இதோட வேறு பேர். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன? வேறு பேர்கள் வந்துச்சு. நெக்ஸ்ட் இது வந்து ராஜமுந்திரிங்கிற இடத்துல, ஆந்திராவோட ராஜமுந்திரிங்கிற இடத்துல இரண்டா பிரியும். என்னென்ன பிரியும்? கௌதமி மற்றும் வசிஷ்டா. கௌதமி மற்றும் வசிஷ்தான் ராஜமுந்திரி கரைகள் இருக்குது. இது எங்க? ஆந்திராவில போய் இத வங்காள கறக்கும். இது ஓகேங்களா, கோதாவரி ஆந்திராவில வங்காள கறக்கும். மகாநதி வந்து ஒடிசாவில வங்காள கறக்கும். ஓகேங்களா, மகாநதி ஒடிசாவில வங்காள கறக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போறது கிருஷ்ணா எங்க உருவாகுது? இதுவும் அதே மகாராஷ்டிரா. இதுவும் அதே மகாராஷ்டிரால. இது மேற்கு தொடர்ச்சி மலை. ஓகேங்களா, வெஸ்டர்ன் ஹில்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலையில எந்த இடத்துல? மகாபலேஸ்வர் அப்படிங்கிற இடத்துல ஊற்றா உருவாகுது. மகாபலேஸ்வர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஊற்றாக உருவாகிறது. இதோட நீளம் கேட்டீங்கன்னா 1400. 1465 கிலோமீட்டர். இது 1400 கிலோமீட்டர். இரண்டாவது பெரிய ஆறு இல்ல. நெக்ஸ்ட் இதோட பரப்பளவு 2.58 மில்லியன் லட்சம் சதுர கிலோமீட்டர். எத்தனை? 2.58 சதுர கிலோமீட்டர், 1400 கிலோமீட்டர் நீளமுடையது. நெக்ஸ்ட் இதை பார்க்க வேண்டியது என்னது? இதோட துணையாறுகள் என்னென்ன? பீமா, பெடவாறு, துங்கபத்ரா, முசி. ஓகேங்களா, பீமா, பெடவாறு, துங்கபத்ரா, முசி போன்றவை வந்து இதோட துணையாறுகள். நெக்ஸ்ட் இது எங்க கலக்குதுன்னா ஹம்சலா தேவி அப்படிங்கிற இடத்துல. ஹம்சலா தேவி, இதுக்கு வந்து ஊர் பேர் கொடுத்தாங்க. ஹம்சலா தேவி அப்படிங்கிற இடத்துல, ஆந்திராவில தான். ஹம்சலா தேவி ஆந்திரா. ஆந்திராவில ஹம்சலா தேவிங்கிற இடத்துல இது வந்து வங்காள இருக்குது. நாலாவது நம்ம பார்க்க வேண்டியது நம்முடைய காவேரி. ஓகேங்களா, நாலாவது நம்ம பார்க்க வேண்டியது நம்முடைய காவேரி ஆறு எங்க உருவாகுது? காவேரி ஆறு கர்நாடகாவில் காவிரி ஆறு எங்க உருவாது? கர்நாடகாவில் குடகுமலை. இனிமே குடகுமலை பாட்டில் ஒரு பாட்டு கேட்குதா அப்படிங்கிற பாட்டு நமக்கு ஞாபகம் வந்து என்ன வரணும்? காவிரி ஆறு ஞாபகம் வரணும். ஓகேங்களா, குடகுமலையில தலைக்காவிரிங்கிற இடத்துல உருவாகிறது காவிரி ஆறு. ஓகேங்களா, காவிரி ஆறு அங்க உருவாகிறது. இதோட நீளம் கேட்டீங்கன்னா 800 கிலோமீட்டர். 800 கிலோமீட்டர் நீளம் உடையது. இதோட பரப்பளவுலாம் கொடுக்கல. இது பெரிய இடம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா,
கர்நாடகால 2 தீவுகள் உருவாக்கிறது, முக்கியமான 2 தீவுகள். ஒன்னு என்ன, சிவசமுத்திரம். சிவசமுத்திரம் ஒண்ணு, அதுலயே அப்படி சிவசமுத்திரம் மற்றும் ஸ்ரீரங்கப்பட்டினம். சிவசமுத்திரம் மற்றும் ஸ்ரீரங்கப்பட்டினம் என்ற 2 புனித தீவுகளை உருவாக்கிறது கர்நாடகாவில். தமிழ்நாட்டில் எப்படி ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியாக உள்ள நுழைந்து தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கத்திட்ட, திருச்சி ஸ்ரீரங்கம் இரண்டா பிரியுது. ஒன்னா கொள்ளிடம், இன்னொன்று காவேரி. கொள்ளிடம் மற்றும் காவேரியா இரண்டா பிரியுது. கொள்ளிடம் மற்றும் காவேரி இரண்டா பிரியுது. ஆமா, நான் மறந்துட்டேன். கோதாவரி ஆற்றுல கொள்ளேரி ஏரி அப்படிங்கிற நன்னீர் ஏரி இருக்கு. கோதாவரி ஆற்று ஞாபகம் வச்சுங்க. அடுத்து எந்த இடத்துல கரை கலக்குது, பூம்புகார். தமிழ்நாட்டுல பூம்புகார் இடத்துல காவிரி வங்காள கடல் கலக்குது. ஓகேங்களா? இப்போ முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க, ஃபீஸ் எடுத்து வச்சுங்க, வீடியோ பாஸ் பண்ணி. நெக்ஸ்ட் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளான நர்மதை தபதியை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நன்றி.